இல்லை அக்கங்கட்ட மாப்பிள்ளைல நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிபி முத்து அண்ணாச்சி பற்றி பேச போகிறோம். ஜிபி முத்து அண்ணாச்சி நீங்கள் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு விஷயம். நேற்று தான் பார்த்தா அந்த வீடியோவை போட்டு இங்கே சும்மா தாக்குன்னு தாக்கியிருக்கீங்க. யாரை தாக்கியிருக்கீங்க? அகில உலக தர்பூசணி ஸ்டார், அதாவது வாட்டர் மெலன் ஸ்டார் ஒருத்தர் இருக்காருல்ல, திவாகர்னு, அவரை உண்மையாகவே பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? தர்பூசணி சாரை நீங்களாம் ஒரு மனுஷனா, நீங்களாம் ஒரு நடிகரான்னு கேட்டிருக்கீங்க. உனக்கு என்ன தெரியும்? ஒரு 5 நடிகருக்குள்ளே எடுத்து வச்சு 5 நடிகர் மாதிரி பேசுத, 5 நடிகர் மாதிரி பண்ணுத. உனக்கு வேற என்ன திறமை இருக்கு? நீ எப்படி சூரியனை பார்த்து இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜிபி முத்தண்ணன் திவாகரை பார்த்து. அது நல்ல ஒரு கரெக்டான பாயிண்ட்டு தான். இப்படி நீங்கள் தெளிவாக நாட்டு மக்களுக்கு தெரியுற மாதிரி நல்ல தெளிவாக பேசுனீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க மக்களுக்கு அப்படின்னா நீங்கள் தூக்கி கட்டி வீடியோ போட வேண்டாம். இப்படி பேசி வீடியோ போட்டாலே உங்கள் வீடியோ பிச்சுக்கிட்டு வியூஸ் போகும். நான் சொல்லலை, உங்கள் கமெண்ட்டுகளை பார்த்து அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, ஐயா ஜிபி முத்து ஐயா. இல்லை நான் என்ன கேட்கேன், நீங்கள் பொதுவாக ஒருத்தர் உங்கள் திறமையை வச்சு வாங்க, உங்களோட திறமையை வச்சு வாங்க. அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்காதீங்களே. அடுத்தவன் மீசை வச்சா மீசை முறுக்கிறதும், அடுத்தவன் சோறதுன்னா சோற திங்கிறதும், அடுத்தவன் எப்படி பேசுகிறானோ அப்படியே பேசி வாரிய அப்படின்னு ஜிபி முத்து என்ன சொல்லுதாரு, நான் சொல்லலை. அதனால் சூரியனை படிக்கலை, நான் படிச்சிருக்கேன், நான் படித்து டாக்டரு, ஏன் ரேஞ்ச் என்ன சூரிய ரேஞ்ச் என்ன, நான் இந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு திவாகர் சொல்லுதாரு. டாக்டர் திவாகர் 5 ரூபா 10 ரூபா நடிக்க மாட்டேன், எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி அமௌண்ட் தான் நான் படத்தை நடிப்பேன். ஏன்னா அது போக இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் மக்களை பற்றி திவாகரன்னு தெரியல. எப்படி தூக்கி விட்டாங்களோ தூக்கி விட்ட மக்கள் டப்புன்னு கீழே இறக்கிடுவாங்கன்ட்டு திவாகரனுக்கு தெரியலை. அவர் கொஞ்சம் தலைக்கணத்தில் ஆடுதற வேற ஜிபி முத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மதிப்பு இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்காரங்களை பேசுகிறதும், ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுகிறதும், அது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். நாளாக அவரோட இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிபி முத்துன்னு சொல்லுவார். அதனால் நண்பர்களே, அவங்கவுங்க திறமையை கொண்டு வாங்க, அடுத்தவங்க திறமையை வச்சு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு திறமையை உருவாக்கிக்குவாங்க, உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உருவாக்கிக்குவாங்க. அப்படித்தான் நான் சொல்லுவோம்ல. சரி ரைட்டு, எவன் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம வண்டி ஓட்டினா தான் நமக்கு கஞ்சி. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.